வணக்கம். இறை இறை சித்தர்கள், இறை தொடர்பில் வந்தவர்கள், இவர்களை போற்றணுமா துதிக்கணுமா? இவர்களை போற்றுவதற்கு உரியவர்களா, துதிப்பதற்கு உரியவர்களா? இறையை போற்றுவதற்கு புகழ்வதற்கு நாம் யார்? நாம் அவர்களை புகழ வேண்டியது என்ன இருக்குது? அவருக்கு ஆள் பிடிக்கணுமா, இல்லாட்ட உறுப்பினர் சேர்க்கணுமா? பொழுந்தால் தானே ஆள் பிடிக்க வேண்டும், உறுப்பினர் சேர்க்க வேண்டும். அவர்களை துதிக்கக்கூடிய ஒரு நிலை, ஆற்றல் பெற்றவர்களை மேடை போட்டு இல்லாட்ட ஆலயங்களில் அந்த மதங்கள் அனைத்துமே அதைத்தான் செய்கிறது. அவர்களை போற்றுகிறது, துதிப்பதில்லை. துதித்தால் மனதோடு நிற்கும், போற்றினால் பொழுது தள்ளும். அது ஒரு நிலையான போற்றுவது என்பது பொழுது தள்ளுவது, பொழுவது வேண்டியதில்லை. என்ன அரசியல்வாதிகளா பொழுவதற்கு? அவர்களுக்கு என்ன உறுப்பினர் சேர்க்குறீங்களா, வாக்காளர் சேர்க்குறீங்களா? இறை பிரபஞ்சம், இறை வழி வந்தவர்களை துதிக்கக்கூடிய நிலை தான் வேண்டுமொழிய போற்றுவதற்கு ஒன்றுமே இல்லை. போற்றுவதால் ஒன்றுமில்லை. அது இறைநிலையே சாராது. பொழுது தள்ளிக்கிட்டு ஆள் சேர்க்கிறதுல இருக்கும். எல்லா அந்த மார்க்கமும் அதைத்தான் செய்கிறது, ஒன்று இல்லை. எல்லா மார்க்கமே அதை போற்றுகிறார்கள். போற்றுவதற்கு அந்த இறை சார்ந்த நிலை வந்தவர்களை போற்றுவதற்கு ஒன்றுமல்ல. அது முதல்ல எடுத்துக்கிட்டால், நீயே ஒரு இறை சக்தி. நீ தான் உண்மையான நேச்சரான, உனக்கு நீனே அறிந்து கொள்ளக்கூடிய இறைசக்தி. இந்த இறைசக்தி உன்னிடம்தான் இருக்கிறது. உன்னையே ஆழ்மனதில் உன்னுடைய நிலையில் சுவாசித்தாலே போதும். போற்ற வேண்டியதில்லை, புகழவும் வேண்டியதில்லை. அதை விடுத்து நீங்கள் மணிக்கணக்கில் உட்காந்துக்கிட்டு மணி ஆட்டிக்கிட்டு போற்றிக்கிட்டு அட்ட சவுண்டை வச்சுக்கிட்டு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இப்படி இருக்கிறதுக்கு நவுசட் ஒன்றுமே இல்லை. நீ இறையை தேடு, இறை நாமத்தோட மேலோங்கியரு. இவங்களை போற்றுவதற்கு என்ன இருக்குது? நீ போல்வதற்கு என்ன இருக்குது? நீ துதித்தாலே போதும். துதிப்பு என்பது மனதோடு ஒன்றி இருக்க, ஆன்மாவோட ஒன்றி இருப்பது தான் துதிப்பது. துதிப்பதுங்கிறது கூத்தாடாது, குதிக்காது, மணிக்கணக்கில் பேசாது. துதிப்பது மௌனத்தோடையே இருந்து உள்வாங்கி இறையை சுவாசிக்கும், பிரபஞ்சத்தை உணர வைக்கும். நீ அப்படியே இரு. அதுதான் உண்மையான நெறிப்பாடு, உண்மையான இறை இயக்கம். நீ